வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தை சீரமைக்கவும் விபத்துகளை குறைக்கவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பட்டாசு தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் தாக்கத்தால் புதுச்சேரியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1855 என்ற இலவச எண்ணை ஒன்றிய அரசு அறிவித்தது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை IITயில் 3 புதிய AI படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாயாகவும் அதுவே 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆட்டோ டெபிட் பரிவர்த்தனைகளில் 15,000 ரூபாய் வரையிலான தொகைகளுக்கு இனி OTP தேவையில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அரசியலில் இருந்து விலகுவேன் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கட்சி நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார். நாடு முழுவதும் 18,262 கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோவையில் உள்ள GD நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட இருப்பதன் காரணமாக இன்றும் நாளையும் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அவிநாசி சாலையை பயன்படுத்துமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தை ஒட்டி தமிழகத்தில் மின் தேவை ஒரே நாளில் 21,000 மெகாவாட் பதிவாகி உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 27ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் 7 தங்க டாலர்களை வழங்கினார். ஆம் ஆத்மி மூத்த தலைவர் ராகவ் சத்தா அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. CBSEயின் 10ஆம் வகுப்பின் 2வது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்குகிறது. அந்தமான் கடலில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவானது. புதுச்சேரியில் இருந்து நாட்டின் பிற முக்கிய நகரங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் கூடுதல் விமான சேவைகள் இயக்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் சுமார் 40% பேர் அந்நாட்டை விட்டு வெளியேற ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது தொடர்பான ஆதாரங்களை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியிட்டுள்ளார். கொடநாடு வழக்கு விசாரணை ஜூன் 19ஆம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கொடைக்கானலில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடு உள்ளிட்ட சுற்றுலா மையங்களுக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி என்று வனத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு செய்யப்பட்டுள்ளது. CSK கிரிக்கெட் அணியில் ஆயுஷ் மாத்ரே அவர்களுக்கு பதிலாக ஆகாஷ் மத்வாலே அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026ஆம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி படைத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை 10 இந்திய கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ண தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதன் பின்னர் சுற்றுவாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் EVM பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட எடப்பாடியில் 92% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தவைக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட பெரம்பூரில் 89.71%, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூரில் 86.11%, தவைக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி கிழக்கில் 81.77%, நாதாகா ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டியிட்ட பகுதியில் 74.05% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூரு ஹோட்டலில் ரோபோ பணியாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். கோடை வெயிலின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் உள்ள பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இணையவழி விளையாட்டுகளுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்விதிமுறைகள் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற 26ஆம் தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயண அட்டை பயன்பாட்டிலிருந்து சிங்கார சென்னை அட்டைக்கு மே 1ஆம் தேதி முதல் முழுமையாக மாற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 2027ஆம் ஆண்டிற்குள் மும்பை, புனே இடையிலான பயண நேரம் 90 நிமிடங்கள் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுளின் புதிய கோட் 75% AI-யால் உருவாக்கப்பட்டது என்று CEO சுந்தர் பிச்சை அவர்கள் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் 1262 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4,81,000 தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோல் கலந்த E85 எரிபொருளை அறிமுகம் செய்ய புதிய வரைவு விதிகளை விரைவில் வெளியிட ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகம், கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா வருகின்ற மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.